கிறிஸ்து பிறப்புக்கு முந்தைய நவநாள். நாள் 5. விடியலின் விண்மீனே வாரும். ஓ விடியலின் விண்மீனே, நிலையான ஒளிச்சுடரே, நீதியின் சூரியனே வாரும். இருளிலும் இறப்பின் நெல்லிலும் வாழ்வோர் மேல் ஒளி வீசும். இரவின் இருளில் இருந்த தலைவி தன் இல்லத்தின் கதவுகளை திறந்து பார்த்தபோது அங்கே தலைவன் நிற்கிறான். தன் வாழ்வின் கிழக்கு என தலைவனை கண்டுகொள்கிறாள் தலைவி. முற்காலத்தில் வீடுகள் கதிரவனின் ஒளியை உள்ளே வரவேற்கும் விதமாக பெரும்பாலும் கிழக்கே வாசல் கொண்டதாக கட்டப்பட்டன. தன் வீட்டை திறக்கிற காதலி கதிரவனோடு சேர்ந்து தன் காதலனையும் காண்கிறாள். இரவு முடிந்து விடியற்காலையில் தன் வீட்டின் கதவை திறந்த எலிசபெத்து அங்கே மரியா நிற்க காண்கிறார். ஓ கிழக்கே, ஓ விடியலே என்று அவரை தழுவிக் கொள்கிறார். மரியாவின் வாழ்த்தொளி எலிசபெத்தின் வயிற்றிலிருந்த குழந்தைக்கு மகிழ்ச்சியை தர எலிசபெத்தோ தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்படுகிறார். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என கேட்கிறார் எலிசபெத்து. இனியவர்களே, ஆண்டவராகிய கடவுள் வியப்புகளின் கடவுள். வீட்டின் கதவை நாம் திறக்கும் வரை வீட்டுக்கு வெளியே என்ன இருக்கிறது, யார் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. திறக்கும் போது அங்கே நாம் கடவுளை கண்டுகொள்கிறோம். அவர் நம்மேல் ஒளிர்கிறார். நம் வாழ்வின் முடிவு இது என்று நாம் கருதும் நேரங்களில் இதுவே விடிவு என காட்டுகிறார் கடவுள். விடியலின் விண்மீனே, எம் வாழ்வின் இருள் போக்கும். ஆமென்.